கிட்டத்தட்ட 1 வருஷம் அப்போ வந்து. ஆமாம், 1 வருஷத்தை தாண்டி. ஆமாம், 1 வருஷம் ஆக போகுது. அந்த ஒரு குளிர் முடிஞ்சு அடுத்த வெயில் முடிய போகுது. இப்போ இந்த 9ஆம் மாதம் வந்துருச்சு. 9ஆம் மாதம் இந்த எண்டுலாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள அப்படியே தனிஞ்சிருவாப்புல. கொஞ்சம் குளிர் மாற ஆரம்பிச்சிருவாப்புல. குளிர் வராது, சூடு மட்டும் தனிஞ்சிடும். அந்த ராத்திரியில் நம்ம ஊர் மாதிரி காத்தடிக்க ஆரம்பிக்கும். அப்படி பகலில் அந்த சூடு இருக்கும் அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி இருக்குது. அப்போ நான் அந்த பகல் நேரத்தில் அந்த ஆட்டுகளையும் ஒட்டகத்தையும் அப்படியே கொண்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள, அங்கே தான்டா ஒரு பெருமுண்ட ஒரு சம்பவம் நடக்குது. ஆனால் நான் அது எதிர்பார்க்கல, இது இப்படி நடக்கும்னு. ஆமாம், சம்பவமா எப்படி நடக்குதுண்டா, பத்திக்கிட்டு இப்படி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கையில உள் மனசு என்ன சொல்லிடுச்சுன்னா, எப்படி பார்த்தாலும் இவங்கள்ட்ட இப்படி தான் ஓட்டணும் போல தெரியுது. 2 வருஷம் இருந்துக்கிற மாதிரி தாங்கணும் போல தெரியுது. இவ மாட்டேங்கிறான், அவனும் இவ மாட்டேங்கிறான். இந்த இவனை வேற வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய தலைவலியா இருக்குது. இவன் 2 பக்கம் டார்ச்சர், இவங்க வேற. அப்ப ஒரு வெள்ளை கலர் காடி நிசான் பின்னாடி மூடாம டிக்கி மாதிரி வச்சிருக்கேன். அந்த ஜாமாத்திரமா இருக்குமா? ஆமா, அந்த கார்ல ஒரு 2-3 பேர் வந்து இறங்குறாங்கடா. ஒரு அரபி. நான் வந்து தூரத்துல இருந்து பாக்குறேன். நான் இப்போ இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வச்சுக்கிடுவேன். 1/2 கிலோமீட்டர் கொஞ்சக்குள்ள அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்குறோம். நேராக நம்ம ரூமுக்கு இருந்து அப்படியே நேராக வருது அந்த வண்டி. வந்து அதுக்குள்ள 2 பேசிக்க நிற்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கிட்டாக போய் பார்க்குறேன். இங்கிட்டு பார்த்து பேசுகிறாங்க, கொள்றாங்க. இப்போ நான் நினச்சேன் நமக்கு அப்பா பையன் இல்லை, அந்த திருட்டு பையன் வராதுண்டு. ஏன்டா இவன் ஆல்ரெடி அங்கேயே உட்காந்துருப்பான்ல நம்ம ஆளு முதிர். ஆமாம், முதிர் பேர் வந்து அப்துல்லா. ஆமாம், அவங்க என்னமோ ஒரு அப்துல்லாண்டு வரும் அதில் பேர், முழுசா தெரியல எனக்கு. அப்போ இருக்கையில் அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. போயிட்டு நான் அதை கவனிச்சிட்டேன். திருப்பி வந்து கேட்குறேன், என் முதிர் அதான் நம்பர் மின்னு அப்படின்ட்டு. அப்போ என்னமோ சொல்கிறான், எனக்கு புரியலை. சொல்கிறது புரியல. ஏன்னா நம்ம ரூம் பக்கத்தில் நின்றான். ஆமாம், ஆனால் இவன் எப்படியும் பேசியிருப்பான். இவன் மொழி தெரிஞ்சவன் பேசிடுவான்ல என்ன ஏதுங்கிறது. அப்போ அவன் எனக்கு டைமாக சொன்னால் எனக்கு விளங்கலை. நான் அப்படி இருக்கிறேன். ஏன்னா எனக்கு சோத்துக்கே பெரிய திண்டாட்டமாக இருக்குது. நானே எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு சமைச்சிக்கிட்டு திண்டுக்கிட்டு இருக்கேன் நான். ஆமாம், இவன் அப்படியே அந்த குபூஸ் ரொட்டி அந்த இதுதான் இதை நம்ம செஞ்சு வச்ச மாதிரி திங்கிறான். அப்படி அப்படி வேலை வச்சுட்டு வயசானவர்கள் நம்மளும் விட்டாச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் இவன் இருக்க போகும்போது நம்மளால தப்பிக்கிறதுக்கான யோசனையும் போயிருச்சு. ஏன் இனிமே முடியாது நம்மளால. இங்கே ஒருத்தர் இருக்கிறானா, இவனை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தப்பிக்க முடியும்? சொல்லிடுவான்ல, எங்கிட்டும் வாய்ப்பு இல்லை. மாட்டிக்கிட்டாச்சா, சரி கிடப்போம். அப்போ அடுத்த நாள் வர்றாங்க அதே குரூப்பு வர்றாங்க. நம்ம அந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சிருக்காங்க, பெரிய ஸ்டாண்டு மாதிரி வச்சு இங்கிட்டு பார்த்துட்டு நான் தூரத்துல தான் பார்க்கறது, கிட்டாக்க போறது இல்லை. அந்த அரபி வேற ஒரு ஆள் நின்றாமா தெரியல எனக்கு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு வண்டி வந்துச்சு. இது 1 வாரமா நான் பார்க்குறேன். அப்போ ஒரு நாள் சாயந்தரம் போல இவங்க இந்த குரூப் 2-3 வண்டியில வந்துட்டாங்க அந்த பக்கம். அப்போ நான் வந்து இந்த ஆட்டுகளை அணைச்சிக்கிட்டு போகும்போது அவங்களே வர்றாங்க நம்மளுக்கு நேரம். வந்து பார்த்தா தமிழ் ஆளு. தமிழ் ஆளு வேலூர்ல வாணியம்பாடி. வேலூர் அது வாணியம்பாடி அந்த ஊர் ஆளு. அப்போ வந்து அவர் என்னை பார்த்துட்டு அவர் வந்து அரபியில் கேட்பாப்புல, அரபி தெரியுமா அவர் முகத்தை பக்கத்தில் தமிழ் மாதிரி தெரிஞ்சிருச்சு எனக்கு. அந்த நம்ம இது உணர்வு தெரிஞ்சிரும்ல. அப்போ அவர் பேசுறது தமிழ் தான் அப்படின்னா, தமிழா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா எவ்வளோ நாளாக இருக்கிற என்ன பேசினாரு. எனக்கு ஒரு சந்தோஷமாகி போச்சு. தமிழ் ஆள் என்ன ஏதுன்னு. அப்போ நான் கேட்டேன், அது இங்கிட்டு வந்துட்டு புரியல, என்ன இது மாதிரி நம்மள மாதிரி எதுவும் செட் பண்ண போகிறாப்லையே அவங்க முதலாளி. இல்லை, இங்கிட்டு வந்து ரோடு வரப்போகுதுன்ட்டாரு. ரோடா? ரோடு பார், நம்ம நேரத்தை பாரு மாப்பிள்ள, அதுக்கு நேரம் ரோடு வருதான். ரோடு வருது. ரோடுனா எதுக்கு ரோடு வருது? கரண்ட் போஸ்ட் போடுறாங்க. அந்த காட்டுக்குள்ள கரண்ட் போஸ்ட் எங்கேயோ இருந்து வருது. அந்த வேலை ப்ராசஸ் நடக்கும் போல தெரியுது 2-3 வருஷத்துக்கு. அது சரி, ரோடு வரும், ரோடு விளக்கு வருது. அதில் வந்து அதான் அந்த அளவுலாம் எடுத்துக்கிட்டு போகிறோம். இந்த கான்ட்ராக்ட் தமிழ் கம்பெனி, என்சிசி ஏதோ ஒரு கம்பெனி, பேர் சரியா தெரியல எனக்கு. தமிழ் ஆளுக்க கம்பெனி அது. அது சரி, இந்த ஒர்க்கிங் பண்ணுறதுலாம்.
கரண்ட் இருக்கீங்க. அப்போ நான் சொன்னேன் இப்போ இவ்வளோலாம் சிரமமாக போய் கடைஞ்சினேன். அதெல்லாம் உனக்கு வந்து இன்னும் அடுத்த மாதத்துக்குலேருந்து வேலை ஆரம்பிச்சிருவாங்க இங்கே. உனக்கு வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக தமிழ் ஆளுக்கெல்லாம் தான் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா வேலை சரி 50 பேருமே தமிழ் ஆளுக்கு தான். அது சரி. ஆமாம். அந்த அப்போ அந்த கம்பி போட போகிறாங்கன்னா ரோடு ஓட்டால் தானே அந்த கரண்ட் போஸ்ட் போட முடியும், வண்டி வரணும்ல. அப்போ இவர் எல்லாம் பேசிட்டு போய் ஒரு மாதம் வரைக்கும் குளிர் காலம் வந்துருச்சு. குளிர் காலம் வந்ததோட இந்த மறுபடிக்கும் இந்த கேமாவெல்லாம் செட் பண்ணானு காவாக்கு. ஆமாம், காவாக்கு அந்த 10ஆம் மாதம் கடைசி 11ஆம் மாதம்லாம் செட் பண்ணானு. சில பேர் 12ஆம் மாதம்லாம் செட் பண்ணுவாங்க. சரி. பழைய மாதிரி எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இவர் இந்த முதிரை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அவர் செய்ய மாட்டார். முதிர் வந்து செய்ய மாட்டார். உக்க இது பண்ணுவார், திட்டுறது இப்படி. அப்போ இந்த இது ஒரு அந்த குளிர்காலம் பழைய மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. நானும் இந்த மீன் செட்டை மாற்றிக்கிட்டு இதையும் ஆட்டுக்குட்டி இதையும் பார்த்துக்கிறது, காவா சாய் இதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இந்த இதில் இருந்துக்கிறதுல அந்த சீக்கிர லாரி ஒன்று வந்துச்சு மாப்பிள்ள. மண்ணை பூரா கலக்கி இப்படி சீச்சு விடுது. அழகா அந்த சீச்சுக்கிட்டே போகுது அந்த ஊர்னு. அப்போ அந்த லாரியை அங்கே கூட நிப்பாட்டிட்டாங்க. அந்த காடு எங்கேயோ இருந்து வரும் மாப்பிள்ள கரண்ட் கம்பி. அது சரி. ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அதை ஓட்டுனவன் வந்து பாகிஸ்தானி. அந்த டிரைவரு பாகிஸ்தானி ஓட்டுறாரு. அப்போ அங்கே கூட நிற்கிற வேலையை அந்த சீக்கிர வேலையை இன்னும் ஆரம்பிக்கல. அந்த வண்டி மட்டும் நிற்கிது இப்படி சீக்கிர வண்டி. ஆமாம், வண்டி நிற்கிது. இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் வண்டி நின்றுச்சு. அடுத்த நாள் பார்த்தா அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. சீக்கிர வேலை எங்கேயோ இருந்து சீச்சிட்டு வந்திருப்பான் போல தெரியுது. அது சரி. ஆமாம், அந்த அங்கே கூட நிற்கிது அந்த இது. சீச்சா ரோடு இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து ரோடு தான் மாப்பிள்ள ஆரம்பிக்கிறாங்க. கம்மியாக எப்படின்னா இங்கேருந்து குறிப்பிட்ட தூரம் சீச்சு வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு வண்டி கொண்டு அங்கே நிப்பாட்டிக்கிறது போல. அதுக்கப்புறம் அங்கிட்டு சீச்சிக்கிட்டு போகிறது. அப்புறம் திருப்பி எல்லாம் லெவல் பண்ணுறாங்க. முதல்ல எடுத்தது ரோடு தான். ரோடுன்னா இந்த ரோடு தார் ரோடு இல்லை, அப்புறம் அந்த கிராவல் ரோடு மாதிரிடா. அந்த காடுகளுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி ரோடு மாப்பிள்ள. அந்த ரோடு. அப்போ ஆனால் அதில் ஒரு பெருங்கொண்ட ஒரு சம்பவம் நினைச்சு மாப்பிள்ள எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியும். மூட்டுனா நான் காஞ்சி போய் கிடக்கையில் அந்த வாணியமாரி கதை சொன்ன மத்தியா இல்லையா? அவர் ஒரு நாள் தமிழ் சாப்பாடு கொண்டு வந்துட்டாரு. ஏன்டா கேக்குற மாப்பிள்ள, கண்ணீரே கையில கட்டி ரசம், மோர், சாம்பார், சோறு, அந்த இது ஊறுகாய், அப்பளம், நாக்கு உணராத டேஸ்ட். அப்புறம் வந்து கோழிக்கறி, சோறு, பொங்கு, சோடை கொண்டு வந்து தந்துட்டாரு. ஒரு தடவை உணவு தந்தாரு. திண்டுட்டு ஏன்டா மாப்பிள்ள கேட்குறேன், எனக்கு கண்ணீர் தண்ணி வந்துருச்சுன்னா பாடுறா. ரசம்லாம் நம்ம பார்த்து எத்தனை வருஷம் இது வருஷம் தமிழ் சாப்பாடு சாப்பிடாம நாக்கு செத்து போய் எனக்கு போட்டு பிரிச்சுட்டு அடுத்த நாள் நானே சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அடுத்த வரையில அடிக்கடி வர்றாப்லாங்கிட்டு. சரி. ஆனால் அது மாதிரி சாப்பாடு அன்னைக்கு ஒன்று டெய்லி கொண்டு வந்து தந்துருக்கேன், நல்லா இருப்பேன்ட்டு. அதோட சரின்ட்டாப்ல. அது இப்போ பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் என்ன தெரியுமா அது கதை, அந்த 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 கான்ட்ராக்ட் எடுத்துக்கிற கம்பெனி ஃபுல்லாகவே தமிழ் ஆளுங்க தான் போல தெரியுது. அது சரி. நிறைய அங்கே மெஸ் இருக்குது, அவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு கம்பெனி சாப்பாடு. அப்போ தமிழ் ஆளுக்கு தான் அங்கே சமைக்கிறது. பொங்குஸ் போட்டு எல்லாருக்கும் வருது போட்டுருவேன். அது சரி. அப்போ பொங்குஸ் போட்டு வருது. சாப்பாடு வழி வந்துருச்சு அப்போ. ஆமாம். இந்த ஆளுக்கெல்லாம் பார்க்க கொஞ்சம் மனசு மாறுது. ஆமாம், இதுக்கப்புறம் இருந்தால் போக அடிமை. ஆமாம், இருப்போம் அப்படின்னு இருக்கையில இப்போ இவர்கிட்ட உள்ள வேலையை பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கையில குளிர் காலம் வந்துருச்சு, ஆரம்பிச்சாச்சு. இந்த வேலை அந்த ரோடு பணி நடக்குது. ஃபஸ்ட்டு ரோடு பணி நடக்கல. சீச்சு விடுறதுக்கு ஒரு வண்டி, அப்புறம் பின்னால் தண்ணி மேடிச்சிட்டு இருக்கிற வண்டி, அதுக்கப்புறம் சீச்சு விடுற வண்டி வந்துச்சு, அதுதான் பாகிஸ்தானி. அப்புறமேட்டுக்கு வந்த வண்டி கிண்டி எல்லாம் தமிழ் ஆளுக்க. அது சரி. ஆனால் எல்லா ஆளும் நம்ம வந்து பார்த்தாப்புல. ஆனா என்னமா கேக்குறான்னா எவ்வளவு நாளைக்கு இந்த பக்கம் போக்குதான், அவன் 2-3 வருஷத்துக்கு தங்க இருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் என்ன, அங்க ரோடு போட்டு இந்த கரண்ட் கம்பெனி இழுக்கணும்ல. ஆமா, ருசு மாப்பிள்ள இங்கேயோ இருந்து கொண்டு வரணும் அதை. ஆமா. அப்ப இந்த ஆளுக்கு வந்தது பிறகு எனக்கு ஒரு சந்தோஷமாயிருச்சு. ஊருக்கு வந்துருச்சு. ஓகே அப்படின்னு ஆளுக்கு அங்கிட்டே தான் வரும்போது கரெக்டா பாரு, நம்ம நேரம் பாரு, நம்ம எல்லையை ஒட்டியே வருது. சரி, அந்த பாதை. அதே மாதிரி நான் இவங்களுக்குலாம் காவா சாயா போட்டு காவா குடிக்க மாட்டாங்க நம்மளுக்கு. இதுதான் டீ அந்த கட்டை சாயா போட்டு கொடுப்போம். இவளுக்கு இதாயிரும், முதிருக்கு. அதான் குள்ளு சாதிக்க இந்த பதில் பலது ஊர் நாடா அப்படின்ட்டு எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. நம்மளால வந்து இன்னைக்கு இதுக்கு மேல இவங்க ஏதாச்சும் பேசினா எனக்கு ஆனா ஏத்திட்டு போய் நிறைய கொடுங்கன்னு சொல்லிட்டு ஓடிடும்ல.
இதுவே தெளிவா ஓடி ஓட்ட இதுக்கு மேல இவங்க இந்த செக்கு செல்லாத நம்ம அப்படின்ட்டு. ஆமா. அப்ப இந்த குரூப் வந்தது பிறகு மாப்பிள்ள அந்த மீன் செட்லாம் மாறிடுச்சு. இப்போ வேலை செய்ய இதில் இது பண்ணக்குள்ள. ஆனால் உண்மையிலேயே அந்த கம்பெனி டெய்லி எனக்கு ஒரு சாப்பாடு வந்துடுறேன். டெய்லி சாப்பாடு அவர் அந்த சொல்லி அந்த வாணியம்பாடியால் சூப்பர்வைசர் அந்த கம்பெனியில். அதுக்கு அப்புறம் என்ன? ஆமாம், அவரும் சொல்லிட்டாருல அங்கே அந்த சைட்டுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு சாப்பாடு கொடுத்து விட்ருங்கண்டு. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சாப்பாடு எனக்கு வரேன் கொண்டு வந்து கரெக்டாக அந்த ஒரு ஃபுல்லாக ஒரு வண்டி வரும், சாப்பாடுன்னு ஒரு வண்டி அங்கேருந்து நிப்பாட்டி இந்த பையில போட்டு கொடுப்பாங்க. நேரம் நம்மளுக்கு ஒரு சாப்பாடு வந்து வசந்த காலமாக போச்சு கடைசியில். ஆனால் உண்மையிலே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த குரூப் நம்ம ஆளுக்கு வந்ததுக்கு பிறகுதான்டா மாப்பிள்ளை எனக்கு ஒரு விடிவு காலம் முறந்த மாதிரி இருந்துச்சு.